தியாகிகள், பெரிய தியாகிகளும் இருக்கிறார்கள். அந்த தியாக போராட்டத்துக்கு எதிரானவர்களும் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊழல் சம்பந்தமான மோசடியில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டது. அதாவது கூகுள் கம்பெனி யூடியூப்பை விட்டதே கண்டென்ட்டை டெவலப் பண்ணுங்க. கண்டென்ட் என்றது நியூஸ் இல்லை, எப்பவுமே நியூஸ் இல்லை. நியூஸ்ன்றது நியூஸ் ஒரு வகை கண்டென்ட். தலைவர் சொன்னா சரி என்று சொல்லலாம். இப்ப சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னால் எல்லாம் சரி என்று சொல்லி ஒரு ஏற்கிறதுக்கு ஒரு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், அரசியல் சார்ந்த நியமனங்கள் அங்கு உண்டு, அரசியல் சார்ந்த குழுக்கள் உண்டு. அவரை நம்பி சில நல்ல நன்கொடைகள் வந்து கொண்டிருக்க அவரை நம்பி. யாழ் இந்துவின் மைந்தனாக இதுல இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புமே ஒரே பள்ளிக்கூடத்தை சேர்ந்தாங்க. நீங்களும் அதே பள்ளிக்கூடத்தை சேர்ந்தாங்க. உங்களை மாதிரி பல பேர் இருக்கணும். இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனைய பக்கம் சார்பெடுக்கிறதுல ஏதாவது தர்ம சங்கடங்கள் இருக்கா? எனக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பதற்காக யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று தேவையில்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தவறு செய்தவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வருகிறார்கள். தியாகிகள், பெரிய தியாகிகளும் இருக்கிறார்கள். அந்த தியாக போராட்டத்துக்கு எதிரானவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள். மாற்று இயக்கங்களை சேர்ந்தவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிறார்கள். ஊழல்களை செய்பவர்களும் இருக்கிறார்கள், ஊழல் செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்றால் புனிதம் என்று நான் சொல்ல வரவில்லை. அது அது அந்த கருத்து புலியான புழக்க போறாங்களே போட்டு நான் அதுல இந்த மாட்டேன். அது அவர்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு இதுல எதுவும் ஒளிமறைவில்லை. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படைச்சிட்டா நான் புனிதமானவனா? அப்ப எல்லாரும் அது ஒரு புனித பூமியா ஆயிடுவாங்க. அப்படி அல்ல. எந்த ஒரு கையில 5 விரல்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்க முடியாது, ஒரே அளவினதாக இருக்க முடியாது, ஒரே பண்புடையவனாக எவரும் இருக்க முடியாது. ஆனால் விழுமியங்களை கற்றுக் கொடுப்பது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. பெரும்பாலான உதாரணத்துக்கு எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை என்னென்னா, பெரும்பான்மையை எது வெளிப்படுத்துகிறது, அதுதான் எங்க வருவது. உதாரணத்துக்கு சாதாரணமா ஒரு குழுவை எடுக்கும் பொழுது அந்த குழுவின் பெரும்பான்மையான குழு உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த குழுவுக்கான வரவிலக்கணம் கிடைக்கும், அல்லது அதன் பண்பு கிடைக்கும். அது நல்ல குழுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் செய்யறத பெருசா இக்னோர் பண்ணுவோம். அந்த வகையில யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நீங்கள் சொன்ன கருதி தான் அங்க வரலாம், அந்த இடத்துல வரலாம், அது தீர்வு செய்யும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியால் பிரசவிக்கப்படுகின்ற இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் சமூகத்துக்கு நல்ல சேவைகளை செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள் என்பதில் நான் இந்துவின் மைந்தியனாக பெருமைப்படுகிறேன். அந்த இக்னோரபிள் பர்சன்ஸ் இருக்கணும் தானே, அதாவது கொஞ்சம் விதிவிலக்கானவர்கள் அல்லது அவர்கள் மாற்று கருத்தை உடையவர்கள் என்று சொல்லியிருந்தால் அதை நாங்கள் மாற்று கருத்துக்களுக்கு நாங்கள் இது அளிக்க வேண்டும். மாற்று கருத்து உடையவர்கள் எல்லாரும் பிழையானவர்கள் அல்ல, தவறான நடவடிக்கையில் ஈடுபவர்களை நாங்கள் இக்னோர் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே அந்த இடத்துல நான் சொன்னது அனைவரும் புனிதமானவர்கள் அல்ல, ஆனால் இப்படி இருக்குது. ஆகவே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நல்ல சேவையை செய்கிறார், அது நான் விட்டு கொடுக்கல. ஸோ அந்த விடம் எனக்கு நான் நிரம்ப சீனியர் அண்ணமார், பெரிய பெரிய பதவிகளில் உள்ளவர்கள்லாம் அடிச்சு உங்களோட எழுத்து நல்லா இருக்குது, ஆனால் எல்லாரும் அடிவரெல்லாம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியா இருக்கிறாப்பா, என்ன செய்யலாம், என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாத என்ன ரெண்டு சொல்லிட்டு வச்சு. நான் தவறுகள் யாருடைய உதாரணத்துக்கு நான் என்ன பிரச்சனை இந்த இடத்துல நான் சொல்லித்தான் ஆகும். இன்றைக்கு 10 அத்தியாட்சகராக டாக்டர் ரஜீவ் நான் அந்த நேரத்தில் பழையமான சங்கத்தில் இருக்கு, அதை ஒரு சில பேர் சொல்லுவேன். பழையமான சங்கத்தில் நான் தலைவராக இருந்தேன். இப்போ இல்லை, ஒரு நிர்வாக பதவிகளோடலும் இல்லை, நான் வெறும் சாதாரண உறுப்பினர் இருப்பேன். தலைவராக இருக்கும்போது ராஜீவ் செயலாளர், அதுக்கு பிறகு ராஜீவ் தலைவராக இருந்தவர். அப்படியெல்லாம் இருந்து போயிட்டு இதை சில சொல்லினா அவர் தலைவராக இருந்து இவர் செயலாக இருந்தவரான்னு அதுதான் ஜப்பான் இந்து கல்லூரி பொடியெல்லாம் சொல்றாங்களா, இவர் அதுக்கு வக்காலத்து வாங்குற சங்கத்து பொடியில விட்டு கொடுக்குறாரு இல்லைன்னு. எனக்கு சங்கத்து பொடியல் இல்லை, யாழ்ப்பாணம் படிச்சா அவன் எனக்கு உரியாள் அரிச்சுனா யாழ்ப்பாணத்துக்குள்ள பழைய மாணவர். நான் சங்கம் இதண்டு இல்லை, சங்கம் இல்லையோ இருக்கோ என்னோ தெரியும். யாழ்ப்பாணம் பழைய மாணவர்னா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு எனக்கு நெஞ்சுக்குள்ள வந்துடுவேன். ஸோ அந்த வகையில் அப்போ நான் எல்லாருக்கும் இல்லை சப்போர்ட் பண்ணுவேன். அதை ஒருவரையும் நான் விட இயலாது. யாழ்ப்பாணம் ரஜீவ் செய்த பிழை செய்ய நான் உடனே வந்தோடனே நான் என்ன செய்தேனாண்டா, ஏன் நான் அதையும் ஒருக்க சொல்லுவோம், சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த இடத்துல தெளிவுபடுத்தலாம். யாழ்ப்பாணம் ராஜீவை 10 அத்தியட்சகராக போட்ட பின்னர் நான் அவரை அவர் இதொன்று ஹோப் ஒன்று எழுதிவிட்டேன். இவரை நான் அவதானித்தேன், இவருடைய மேற்கொண்ட ஹோப் இருக்குது. ஏனென்று சொன்னால் இது சொல்லலாம், பப்ளிக்ல நடந்த விஷயம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் அதிபர் ஒருவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊழல் சம்பந்தமான மோசடியில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் பழையமா சங்கத்தில் இருந்த நாங்கள் முக்கியமாக ஒரு ஆப்ரேஷன் செய்துதான் அது அவரை கையும் மெய்யுமாக பிடிக்கக்கூடிய இருந்தது. அந்த ஆப்ரேஷன்ஸ்ல முக்கியமான பில்லர் என்று சொல்லப்படுகின்றவர் ரஜீவ் முக்கியமாக ஈடுபட்டார். அப்ப ஒரு ஊழல்வாதியை அகற்றுவதற்காக அவர் பாடுபட்டவர் என்றதில் எனக்கு அது ஒரு
ஒரு ஹோப் இருந்தது. என்ன முந்தி நடந்தது எனக்கு தெரியும். எனக்கு சாவச்சேரி வைத்தியசாலை சிறப்பாக வேணும். அதான் எல்லோருடைய இல்லாத பிரச்சனையும். இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபருக்கு அந்த தகுதி உள்ளது. இன்னொரு ஊழலை எதிர்த்தவர் கட்டாயமா ஊழலை எதிர்க்கத்தான் வேணும். இன்னொரு ஊழலை எதிர்க்கத்தான் வேணும். ஒரு ஊழத்துல எல்லா இடத்துலயும் அவர் எதிர்க்காம விட்டு அவரை அடிக்கிறது எந்த பிரச்சனை, அது அடுத்த பிரச்சனை. நான் அந்த ஹோப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதே விடயத்தை நான் அர்ச்சனாவுக்கு அதாவது உள்ளக செய்தி நான் பரிமாறும் போது நான் ஒரு சின்ன இதை வழங்கினேன். என்ன சொல்றது, ஆலோசனை ஒன்றை நான் செய்தியாக பரிமாறினேன். ராஜீவ் அவர்கள் எங்களோட பழைய மாணவர் தான். அவரும் முன்னர் இவ்வாறான செயற்பாடு செய்தவர். உம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே உண்மை, நீ சொல்றதுல நியாயம் இருக்குது. இப்ப நடந்த பிரச்சனையால இதை ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் நடக்கல, இதுதான் நடக்க போகுதுன்னு வடிவா தெரியுது, 100% தெரியுது. ஒரு ரூபா அந்த வகையில இந்த இடத்துல ராஜீவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீங்கள் விரும்பியதை அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கலாம் அல்லவா. நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண அவர் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு அக்செப்ட் மெசேஜ் ஒன்று வந்து சரி தட்ஸ் ஃபைன். அண்ட் அவரை நீங்கள் தனிப்படத்தாக என்னன்னா இதுவரையில் எங்கேயாவது ராஜீவை பற்றி எங்கேயாவது உங்களோட ஊடகத்துல எங்கேயாவது ஒரு விமர்சனம் வந்ததா? வரவில்லை. இதுதான் முதல் தடவையாக அவை என்னத்துக்காக வழங்கப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் வடக்கு மாகாண அர்ச்சனாவை எதிர்த்த தரப்பினால் நியமிக்கப்பட்டவர். ஆனால் எந்த நியமனம் அப்படி அவர் ஒரு ஆள் தான் நியமிக்கப்படும். வடக்கு மாகாண திணைக்களமோ அல்லது சுகாதார அமைச்சு தான் ஒரு ஆளை நியமிக்க போகுது. எந்த காலத்திலும் அவர் தான் நியமிக்க. ஆனால் எதிராக அர்ச்சனா இருப்பது சுகாதார அமைச்சுக்கும் எதிர், வடக்கு மாகாணத்துக்கும் எதிராக தான் இருக்குது. அப்ப யாரோரால் வரத்தானே போகுது. அப்ப அவற்றை கையாள சொல்ல முடியுமா? இல்லை. சொல்ல வேண்டி எப்ப வரும் என்று சொன்னா அவர் செய்யப்படுகின்ற நடவடிக்கை. அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காம நாங்க ஒரு நாள் டக்குன்னு வந்தோடனே அர்ச்சனா மட்டும்தான் இதுக்கு தகுதியானவர் என்ற ஒரு முடிவுக்கு வரையில. அதனால அர்ச்சனா போல நிறைய பேர் இருக்கிறாரு. அப்ப ஏன் இன்னொரு அர்ச்சனாவை ராஜீவ் மாறக்கூடாதுன்றது என்னுடைய கேள்வி இருக்குது. ஆனா அவர் மாற இல்லையா மாறினார்ன்றது இனி வருங்காலம் தான் தீர்மானிக்கப்பட போறது. இனி நடவடிக்கைகள் இருக்குது, அதை பொறுத்தான் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல நான் சப்போர்ட் வழங்கினதால தான் எல்லாரும் கேட்கிற கேள்வி அதான். நீங்க பக்கத்துல ஜப்னா இண்டு சங்கம் அப்படின்னு வாரீங்களா, கிட்ட ஒரு பயஸ் பண்றீங்களா? அப்படி அல்ல. இன்னொரு பிரச்சனை, பிழையான பெரிய ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்தை மாற்றுகின்ற தரப்பிலே நான் ஆளுநருக்கு இதே விஷயம் நானும் அதில் பங்கு பெற்றிருந்தேன். அதிபர் ஆளுநர்கிட்ட போய் அந்த சம்பந்தமான உரையாடல்களை அதிபரும் லஞ்சம் பெறுகின்ற நபரும் பெற்றோரும் உரையாடுகின்ற உரையாடலை சீடியில் அடிச்சு கொண்டு ஆளுநர் ராகவனுக்கு கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க ஆளுநர் நான் இப்படித்தான் சோசியல் மீடியாவில் இப்படித்தான் உங்களமா எழுத அவர் கீழே எழுந்தவர் ஆளுநர் கீழே எழுதியிருந்தார். உங்கள் ஆதாரம் இருந்தால் இவர் ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்தவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு. அப்ப நான் ஆளுநர் போயிட்டு வரேன், நான் எழுதினேன் விழாவை செய்கிறார், ஒரு ஊழல் நடக்கிற இதை அவரால் கண்டுகொள்ள முடியாது. ஊழல் எந்த நடவடிக்கை இருந்தால் ஆதாரம் சமைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று ராகவன் எனக்கு கீழே என்ன டேக் பண்ணி எழுதியிருந்தார். அடுத்த கணம் நான் அப்போ அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்காக வேண்டி ஆக்டிங் செக்ரட்டரியா இருந்தேன். உடனடியாகவே ராஜீவ் நான் அவர் அப்போது தலைவராக இருந்தவர்கள்லாம் சேர்ந்து உடனடியாக ஆளுநரை சந்திச்சு ஒரு மிரட்டும் பாணியில் தான் சந்திச்சவர். அப்போக்கேயும் நான் போயிருந்து இதுதான் பிரச்சனை, நீங்க என்னோட ஆதாரம் இருக்கு இந்த சீடி என்று கொடுத்து வந்து அதுக்கு பிறகுதான் புறவு மிச்சம் எல்லாம் நடந்தது. புறவு எல்லாருமே சேர்ந்து அது உரிய முறைப்படியெல்லாம் நடந்தது, லீக் ஆனது, வீடியோ எல்லாம் லீக் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆடியோக்கள் லீக் ஆனது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் எடுத்த முடிவு சரி. ஆகவே நாங்கள் ஒன்றும் ஊழல்களை அனுமதிப்பவர்கள் அல்லர் என்றதுக்கு இது ஒரு சான்று. இது யார் செய்தாலும் செய்வோம் நாங்கள். ஆனால் சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும், திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். சில நேரங்களில் இது சில இடங்கள்ல ஊழல்கள் 2 வகை உண்டு, ஊழல்கள் முறைகேடுகள் 2 வகை உண்டு. ஒன்று காசு அடிக்கிறது, அதாவது எனக்கு பெனிஃபிட் அடி. இன்னொன்று அலட்சிய போக்கிலே அதிகாரத்தை வடிவாக பயன்படுத்தாமல் இருந்தது. உதாரணத்துக்கு கடந்த 18ஆம் தேதி நடந்தது அந்த திருப்பி மீளவும் நடந்தன்னு சொல்கிறார்கள் சாவச்சேரி வைத்தியசாலையில். அது ஒரு அலட்சிய போக்கு, அது ஊழல் அல்ல, அலட்சியம், நிர்வாக சீர்திறன் இன்மை என்றுதான் அந்த கருத்துக்கள் வரும். அப்ப சீர்திறன் இன்மைக்கு உடனடியாக தண்டனைக்கு போயிடலாம். அதனால அதான் அவளோட பெரிய பிரச்சனை. ஏனென்றா அது அவைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அதுவும் செய்தா அவரை அது தகுதி இல்லவர்கள் வெளியே அனுப்ப வேண்டிய அதான் நடக்குது. அப்படியான விஷயம். அப்போ ஊழல்கள் இதுகளை பிரித்தறிகிற பக்கமும் இருக்கும். நாங்கள் அந்த வகையிலே நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்பதற்காகவோ அல்லது நான் சார்ந்தவர்கள் எனக்கு விரும்பினவர்கள் என்பதற்காக நான் இது பண்ணுவதில்லை யாரையும். ஆனால் அதுக்காண்டி எல்லாரும் நினைப்பது போல ஒரு பக்கமா அப்படியே ஓடிக்கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் நீங்கள் கூடிக்கீழ் எழுதினீர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அண்ணன் நீங்க கவனமா இருக்கணும், அங்கால போறீங்க இங்கால போறீங்க, உண்மையா ஒரு இடம் போயிடலாம் நிலைமை தான். என்னண்டா 2 பக்கம் ஆதாரம் இருக்குது.
இவர் சொல்றாரு இல்ல அவர் இப்படி அவருக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை. இவர் அர்ச்சனாவை அடிப்பதற்காக பல்வேறு காரணங்கள் சொன்னார்கள். அவருடைய அவருக்கு நோய் உள்ளதாக கூட சொன்னார்கள். இது அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி அவருக்குன்னா அவரு தனி வாழ்க்கையை இழுத்தாரு, அவருடைய முன்னுடைய திருமண வாழ்க்கையை இழுத்தாரு, முதல் திருமண வாழ்க்கையை கூட இழுத்தாரு, பம்புக்கு இழுத்தாரு. அந்த நேரத்துல நாங்கள் சில இடத்துல பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்ப பிரச்சனை அதுவா பிரச்சனை இதுவா, அவருடைய பேக்ரவுண்ட் பிரச்சனையா அவர் முன் கொண்டு வந்த பிரச்சனை. ஆனால் சில நேரங்கள்ல ரெண்டுமே பொருந்து. நேரத்துல யார் எதை கொண்டு வருகிறார்கள் என்பதை பொறுத்து இவர் அதை கொண்டு வருவதற்கு தகுதியுடையவரா என்பதும் சில நேரங்களில் செல்வாக்கு செலுத்துகிறது. இது கொஞ்சம் தர்ம சங்கடம், நீங்க சொன்னது தர்ம சங்கடமான நிலையாக இருந்தாலும் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்றோ அல்லது எனக்கு தெரிந்தவர் என்பதற்காகவோ தவறான விடயங்களுக்கு ஒருபோதும் துணை போக போவதில்லை. யூடியூபர்ஸ் பிரச்சனையை அதிக அளவுல சிதற வச்சது யூடியூபர்ஸ் நினைக்கிறீங்க? யூடியூப்பரை பற்றி நீங்கள் இன்று நேற்று அல்ல, எல்லாருக்கும் இந்த யூடியூப்பர் சொல்றது கட்டற்ற ஒரு ஊடகம். இப்ப முந்தி கட்டற்ற ஊடகம், கட்டற்ற எழுத்து என்று சொல்லி புலாக்க கொண்டாங்க. இப்ப கட்டற்ற ஊடகம் என்று சொல்லி ஒரு காணொளி காணொளியிலே சொல்லக்கூடியதாகவும் வித்தியாசமாக மக்களை திசை திருப்பக்கூடியதாகவும் உள்ள மிகவும் பலம் வாய்ந்ததும் மிகவும் ஆபத்தானதுமான ஒரு ஊடகம் தான் இந்த யூடியூப்ஸ். இப்போது என்ன பொறுத்து அந்த வகையிலே எனக்கு அதுல நீண்ட காலமாக விமர்சனம் உண்டு. என்னுடைய யூடியூப் ஊடகங்கள் வெறுமனே தங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கூட்டுவதற்காகவும் தங்களுடைய பண வருவாயை அதிகரிப்பதற்குமானதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறதே தவிர மக்களுக்கான செய்திகளை கொண்டு செல்வதல்ல. எல்லா மீடியாவும் சொல்லுவார், அதாவது பேட்டி எடுக்கே அங்கர் சொல்வார், அந்த தொகுப்பாளர் மேஸ் மீடியாவில் பார்ப்பீங்கன்னா நாங்கள் மக்களுக்காக உங்களுடைய சேவைகளை வழங்க தயாராக இருக்கிறோம், எங்கள் மக்கள் தான் உங்கள் உயிர், மக்கள் தான் எங்களுக்கு சேவை என்று சொல்வார். ஆனால் அங்கேயே உங்களுக்கு தெரியும் கணக்கு பிரச்சனைகள்ல மேனேஜ்மெண்ட் அது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. யாரை அடிக்க வேண்டும், யாருக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், யார் என்ன மாதிரி டார்கெட் பண்ண வேண்டும் என்று நிரம்ப விடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது 100க்கு 100% எவருமே மக்களுக்காக சேவை செய்வதல்ல, அவர்களுடைய தனி நலன்களும் தனி அஜெண்டாக்களும் இருக்கின்றன எல்லா ஊடகங்களிலும். ஆனால் யூடியூப் அதை விட மோசமா இருக்கிறது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தலையங்கங்களை பார்க்கும் பொழுதே தெரியும் எங்கே இருக்கிறது என்று. ஒவ்வொரு அர்ச்சனா சம்பந்தமான செய்திகளை அவர் வெளிக்கொண்டு வருகின்ற செய்திகளை ஒருவரை கண்டுபிடித்து விட்டார்கள். அம்பு அர்ச்சனா வில்லு அம்பு ரெண்டும் உண்டாவே போயிட்டார். வில்லும் அவர் தான், அம்பும் அவர் தான். அப்ப அர்ச்சனா என்ற அந்த ஒரு பிகர் என்று சொல்ல அந்த அந்த விடயத்தை அவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு அதிலே மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் தவறான கருத்துக்களை விதைக்கிறார்கள். ரெண்டு பக்கம் அவ விதைக்க என்னண்டா சரி அப்படியே உள்ளபடி சொன்னா பரவாயில்லை. அது என்ன தலையங்கத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்ன நான் இனிமையா யாழ்ப்பாணத்துல இருக்கிறோமா, நான் தானே அங்க எங்களுக்கு தானே தெரியுது எல்லா செய்தியும். அப்புறம் இன்னும் போடுறத பார்த்தா என்னன்னு போய் உள்ள போய் பார்த்தா நான் சொல்றதை விட வேற மாதிரி தான் இருக்கு. நாங்கள் சொல்றதா அதுல ஒண்ணுமே இருக்காது. அவர் சொன்னது வளமையா சொல்றதான் அவர் சொல்லிக் கொண்டிருக்காரு. வளமையா சொல்றதான் சொல்லுறாரு. ஒவ்வொரு நேரம் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு அதை வச்சுக்கொண்டு அதுல ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு, உதாரணத்துக்கு சுமார் தலைவரை பற்றி ஒரு சின்ன வசனம் சொன்னா பாருங்க என்ன மாதிரி உருட்டுவாங்க. மாத்தி 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 ஒருத்தன் இப்படி போடுறான், ஒருத்தன் அப்படி போடுறான், இல்ல நான் தான் தலைவர் என்று அவர் சொல்றாருன்றாங்க. அப்படிலாம் வித்தியாசம் வித்தியாசம் எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரும் வேற வருமாங்க. என்ன பொறுத்தல இந்த யூடியூப்ஸ் பிள்ளையான ஒரு ஊடகம். எங்களை பொறுத்தல அதுல செய்யற விஷயம் அவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, செய்திகள் ஊடகங்கள் யூடியூப் எல்லாமே இப்ப செய்தித்தளமா மாறுறாங்க. மீடியா இருக்கு தானே. யூடியூப்புகள் உங்களோட யூடியூப் கம்பெனி, அதாவது கூகுள் கம்பெனி யூடியூப்பை விட்டதே கண்டென்ட்டை டெவலப் பண்ணுங்க. கண்டென்ட்ன்றது நியூஸ் இல்லை, எப்பவுமே நியூஸ் இல்லை. நியூஸ்ன்றது நியூஸ் ஒரு வகை கண்டென்ட். அப்ப இவர்கள் எல்லாமே நியூஸா வேற பாக்குறாங்க. தாங்கள் நியூஸ் தான் போடுறது. எங்க பிரச்சனை எல்லாரும் இழுத்து பிடிச்சி செல்வியமாய் இழுத்து கொண்டிருந்தா அது ஒரு முந்தைய கோயில்கள்ல போன திருவிழாக்கள்ல செல்ஃபிக்காக உயர்ந்த கேமராக்கள் இப்பொழுது யூடியூபர்ஸுக்காக உயர்ந்திருக்குங்க. போய் பாத்தீங்கன்னா எல்லாமே யூடியூபர்ஸ் தான் இருக்கு. அந்த முறைஞ்சிட்டு இது ஒரு கொஞ்ச காலம் தான், எல்லாமே கொஞ்ச காலம் தான் தொழில்நுட்பங்கள். எப்போ நிற்கும் என்று சொன்னா யூடியூப்பால அவர்கள் முதல் அறிமுகப்படுத்தும் பொழுது எந்த நிறுவனமும் சில வருமானங்களை கொஞ்சம் அதிகமாக விடுவார்கள். பிறகு எல்லாம் செய்தோன்னே அதான கண்டென்ட் கூடுதன்னோன்னா டக்குன்னு அவர்கள் அந்த வலியுமே குறைச்சிடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா தலையங்க பிள்ளையா போடுறது, எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஆள் போடுறது. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டினார், லண்டன்ல வீடு கட்டினார் மாமா அண்ணா, அந்த லண்டன் மாமாவை விட 10 பேர் எடுக்கிறாங்க. எடுத்து அதில் என்ன வேர்த் அதே பிள்ளையா சொல்றாங்க. இவர் இந்த வச்சார், அங்க பின்னுக்கு இருப்பது என்ன,
அவர் வந்தார். இப்ப ஒரு 2 பேருக்கு போக அர்ச்சனாவை அழைத்து கொண்டு ரூமுக்குள் சென்றாரு. ரூமுக்குள் நடந்தது என்ன என்ன அந்த எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்கிறது. அதாவது அதை சொல்றது வதந்தி, கோசிப் தளங்களாக கொண்டு வந்திருக்கிறார். கோசிப் தளம் என்று சொல்லிக்கல வதந்திகளை கட்டமைக்கக்கூடியதாகவும் பிழையான தரவுகளை கொண்டு செல்வதாகவும் இருக்குது. உண்மையா யூடியூப் ஒவ்வொருத்தரும் தனித்தனியை செய்யலாம். ஒருத்தர் அக்ரிகல்ச்சரை கவனிக்கலாம், ஒருத்தர் எக்கனாமியை கவனிக்கலாம், ஒருத்தர் ஐடியை கவனிக்கலாம், ஒருத்தர் ஒரு டிராவலிங்ஸ் ஒரு 2 பேர் கவனிக்கலாம். ஒவ்வொரு விஷயம் ஒருவர் எக்கனாமிக், ஸ்மால் எக்கனாமிக்கள், ஸ்மால் மீடியம் எக்கனாமிக் ஆக்களை பார்க்கலாம், ஸ்மால் என்டர்பிரனர்ஸை பார்க்கலாம். ஒவ்வொரு டாபிக்ல கதைங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் யூடியூபர்ஸை விட ஒப்பிடும் பொழுது எங்களுடைய ஊடகங்கள் வெறும் செய்தி ஊடகங்களாக, செய்தி யூடியூப்பாகவும் கோசிப்பத்தை கொண்டு செல்வதாகவும், ஒரே விடயத்தை திருப்பி சொல்வதாகவும், ஒரே விடயத்தை திருப்பி சொன்னால் அது குப்பை. ஒரு கிரியேட்டிவாக சொன்னால், கிரியேட்டிவாக புத்தாக்கமாக ஒரு விடயத்தை சொன்னால் அதுதான் ஒரு செய்தியும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கு. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றதால எதை பார்க்கறது, அதே நேரத்தில் ஒரே விஷயத்துக்கு திருப்பி வெவ்வேறமாக போற எதை நம்புறது. ஒரு பிரச்சனை என்னன்னா டக்குன்னு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவோம். டக்குன்னு ஷேர் பண்ணி ஒருத்தர் இவரை செய்யணும், இதை மக்கள் முடிவெடுக்க முடியாத எல்லாமே ஒன்று வரும். இதுக்கும் இன்றைக்கு அர்ச்சனா கொண்டு வந்த பிரச்சனையை சரியாக முடிவுக்கு கொண்டு முடியாம போனதுக்கு முக்கிய காரணம், இன்றைக்கு அர்ச்சனா கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விடயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லி இருந்தவர். அதுக்கான தீர்வு கிடைச்சது அவங்களுக்கு இல்லை. ஆக அத்தியட்சரை மாத்தினதோட விஷயம் முடிச்சு. பிறகு டெம்பரரியா ஒரு இதை மிஷினை கொண்டு வச்சதோட சரியாலு. அதுக்கு பிறகு என்ன முடியும்? எவ்வளவு பேர் உண்மையாக நடந்திருக்க வேண்டும்? என்ன சகல அரசியல் முக்கியமான மக்கள் பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி சமமான பிரச்சனைகள் எல்லாம் ஆராய்ஞ்சு, அமைச்சர் நேற்று அன்றைக்கு வந்திருந்த இடத்துல அமைச்சர் என்ன செய்திருக்கணும், அவளை பேரும் சந்திச்சு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா இருந்திருக்கணும், அவளாம் பார்த்துட்டு என்னென்ன தீர்வுன்னு சொல்லிட்டு போகணும். இது கூப்பிட்டு ஏதோ விஷயத்துக்கு வந்த மாதிரி போயிட்டு கடைசியா எங்களுக்கு நடந்த அவுட்புட் இல்லாம போயிட்டு. அர்ச்சனா கொண்டு வந்த இப்ப அர்ச்சனா என்ன செய்யறேன், நான் போறேன் விழிக்கிட்ட போறேன் என்று அப்புறம் திருப்பி வேறு ஏதோ சொல்றாரு. அவர்கிட்டையும் ஒரு சரியான இது இல்லை. இன்றைக்கு அவர் மேஸ் மீடியா முன்பு ஒரு முகத்தையும் சோசியல் மீடியாவில் ஒரு முகத்தையும் பார்க்க, சோசியல் மீடியாவில் நடக்கிறதுக்கும் அவர் மேஸ் மீடியா சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அது ஒரு வகையான ரோபேக்ன்னு சொல்றது. இந்த பிரச்சனையை நகர்த்துவதில் உள்ள கட்டமைக்கப்பட்டவர் நிர்வாகத்துறையில் இருந்தவர் கட்டமைக்கப்படாத. நான் அதான் அந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு உரிமை உள்ளது. நான் விமர்சனங்களுக்குள்ளாக ஆதரிக்கிறேன். அர்ச்சனா கட்டமைக்கப்பட்ட வகையிலே தன்னுடைய போராட்டத்தை கொண்டு செல்லவில்லை என்று கூறுகின்ற நபர்களில் நான் ஒருவர். ஆனால் அவர் தவிர்க்கப்பட முடியாதவர் என்று சொல்வதிலும் நான் ஒருவர். அதே நேரத்தில் இப்ப இருக்கிற வைத்தியர்கள் அனைவருமே குற்றஞ்சாட்டப்பட வேண்டியவர்கள் என்று சொல்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதிலே பலர் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சிலர் தவறு விட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பொதுமைப்படுத்தப்படாமல் அந்தந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யும். இவர் என்னன்னா லிஸ்ட் அவுட் பண்ணப்பட வேண்டும். எல்லா பிரச்சனையும் லிஸ்ட் அவுட் பிரச்சனை பண்ணி போட்டு அவரோட அமைச்சர் போட்டு இதுக்கு என்ன தீர்வு. இன்றைக்கு ஒரு கிலோ ஆக்கணும், ஒரு நாள்ல செய்யாதுன்னு சரி, ஒரு கிழமையில முடிக்க வேண்டியது இன்றைக்கு 1 மாதமாகி கடந்தும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் வெறுமனே வாக்குறுதிகளாகவும் பேஸ்புக்லே கமெண்ட்களாகவும் போஸ்டுகளாகவும் மாத்திரமே பகிரப்படுகின்ற ஒரு பிரச்சனை என்றால் இன்னைக்கு மருத்துவ பிரச்சனை. நீங்க கேட்ட புது மருத்துவம் இன்று கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது என்று கடைசியில முடிக்கலாம். அண்மை காலமாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தொடர்பாகவும் கடுமையான விமர்சனங்கள், அதிருப்திகள் முன்வைக்கப்படுது. ஒரு காலத்துல அதிக பணி செய்த ஒருவர் இப்படி விமர்சனங்கள் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்றது என்ற ஒரு மனநிலையும் உருவாகுது. இதை பற்றி நீங்கள் அறிஞ்சவைகள் என்ன? உண்மையாக என்னுடைய பர்சனலா இந்த விதத்திலும் அவரோட நான் இந்த நேரடி தொடர்பு இல்லை, சந்திக்க வேண்டிய வேறொரு சந்தர்ப்பங்களில் சந்திச்சிருக்கிறோம். வேறொரு நண்பரோடு சந்திக்கும் போது வேறு இடையில சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி முகப்புத்தகத்தில் அவருடைய கருத்துக்கள் வரும்பொழுது சில நேரத்தில் பதில் அளித்திருக்கிறேன். அவருக்கு உள்பட்டி ஊடாக கூட பதில் அளித்திருக்கிறேன். மற்றும்படி அவருடன் எனக்கு நண்பர் என்றோ அல்லது எதிரி என்றோ எந்த இதுகளும் இல்லை. ஆகவே அவருடன் ஆனால் அவதானிப்புகளின் ஊடாக நான் நீண்டகால அவதானிப்பில் நாங்கள் அறிந்த தகவல்கள் அடிப்படையில் நான் என்னால் கருத்து கூற முடியும், நிச்சயமாக கருத்து கூற முடியும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் இறுதி காலத்தில் சிறப்பாக, இறுதி யுத்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் என்று பலராலும் மதிக்கப்படுபவர். அதன் பின்னர் நடந்த சில, அதாவது அவர் பின்னர் கைது செய்யப்பட்டு உங்களுக்கு தெரியும், பின்னர் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து அங்கே வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை விட வேறு விதமான ஒரு வாக்குமூலத்தை வழங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார் என்பது உலக அறிந்த உண்மை.
அதிலிருந்து ஒரு வைத்தியர் என்று வெளிநாட்டிலே இருக்கிறார். அவர் பிறகு திருப்பி அது என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அதுக்கு பூரண விளக்கம் இல்லை. அது அவருக்கு தவிர்க்க முடியாத ஒரு வாக்குமூலம் தான். அது எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. அவரை இனி திருப்பி மறக்கவும் முடியாது. ஆனால் அவர் அதன் பின் அந்த அடிப்படையில் அவர்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் அதன் பின்னர் உண்மையில் ஆரம்ப காலத்தில் இருந்த பிரச்சனைக்கு பின்னர் அவர் பதவியேற்ற பின்னர் நிறைய மாற்றங்கள் அவரால் செய்யப்பட்டன என்பதில் எந்த மாற்றங்கள் அவர் அறிந்தவர்கள் கூறியது நான் அவதானித்தேன். உண்மையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பத்தில் அவர் வரவ முன்பதற்கு இருந்த நிலைமையை விட மிக கூடுதலான அளவுக்கு இருக்கிறது. அவர் இன்னொரு பிரச்சனை அவர் எல்லாத்தையும், அதாவது அரசியல்வாதிகள் சில பேர் மக்கள் தொடர்பு இல்லை, அதால பெரிய பிரச்சனை மாதிரி. சில அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் நேரடியாக உரையாடுவார்கள். அவ்வாறு நேரடியாக உரையாடக்கூடிய அல்லது மக்களுக்கு நேரடியாக தகவலை பரிமாறக்கூடிய ஒரு நபராக சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் கூடுதலாக தாக்கப்படக்கூடியவர். பொதுவாக யாரு கிட்ட நெருங்கினமோ அவர் நெருங்க முடியாதவரோட ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நெருங்க முடியவர்களோட கூடுதலாக அவர் அவதானித்து அவருக்கு நேரடியாக கமெண்ட் பண்ணக்கூடியது, அவர்கிட்ட போஸ்டையே டவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் சாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வெளியில். ஏனென்றால் அந்த ஒரு கட்டத்துக்கு மேல வேற வழி இல்லை. அவரும் தன்னுடைய மன உளைச்சலை தவித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பதிந்த பதவியை நீக்கியிருக்கிறார். ஆனால் ஒன்று உண்மை, யாழ் போதனா வைத்தியசாலையில் தவறுகள், நிர்வாக தவறுகள், பழிவாங்கல்கள் இல்லை என்று இல்லை, இருக்கிறது. எல்லா நிறுவனங்களிலும் இருக்கிறது. இலங்கையின் அரசியல்வாதிகளோ அரசாங்க அதிகாரிகளோ எவருமே சுயாதீனமாக இயங்குபவர்கள் அல்ல. எல்லோருக்கும் ஒரு வகையான அழுத்தங்கள் இருக்கின்றன. அவர்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளும் இருக்கும். சாதாரண மனிதர்கள். அந்த வகையிலே அவருக்கு ஏதாவது சொந்த விருப்பு வெறுப்பிலே பழிவாங்கல் செய்தாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவருக்கு அழுத்தங்கள் இருந்து சில விடயங்களை செய்ய வேண்டி வந்து செய்ய முடியாமல் போனதாகவும் இருக்கு. அவருடைய நிர்வாகத்துக்கு வெறுமனே அவரை மாத்திரம் குற்றம் சாட்ட முடியாது. அவருக்கு கீழே உள்ள அவருடைய 2500 பணியாளர்கள் என்று சொல்கிறார். 2500 பணியாளர்களையும் எல்லாரும் அவரை ஏற்று நடந்து கொள்வார்கள் என்று இல்லை. அவருக்கு எதிராக தொழிற்படுவார்கள். அதே மாதிரி அவர் செய்ய எடுக்கின்ற முடிவுகளை அவர்கள் நிறைவேற்றாமல் இருப்பார்கள். அதுக்கெல்லாம் இருக்கைக்குள்ள அது அவரைத்தான் சான்றும். அவ்வளவு பேரும் இவர்கிட்ட சொல்வழி கேட்கிறா அது வேறமாய் இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்தால் அவர் சொன்னா, தலைவர் சொன்னா சரி என்று சொல்லலாம். இப்ப சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்னால் எல்லாம் சரி என்று சொல்லி ஒரு ஏற்கிறதுக்கு ஒரு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், அரசியல் சார்ந்த நியமனங்கள் அங்கு உண்டு, அரசியல் சார்ந்த குழுக்கள் உண்டு. அந்த வகையிலே அவரால் சுயாதீனமாக தொழிற்பட முடியாது. அந்த வகையிலே ஒப்பீட்டளவில் சத்தியமூர்த்தி அவர்களால் சிறந்த செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அவரை நம்பி சில நல்ல நன்கொடைகள் வந்து கொண்டன. அவரை நம்பி அவரால் பாதிக்கப்பட்ட நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்களாம் என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரியாத சொல்கிறார்கள், தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையில அவரை டார்கெட் பண்றது, இப்ப இந்த தருணத்தில் அவரை தனியை டார்கெட் பண்றது இந்த வகையிலும் நியாயமானதாக இருக்க முடியாது. தனியை இது ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சனைகள், எனக்கு நிர்வாக பிரச்சனைகள், அதில் உள்ள ரூல்ஸ், அதில் இருக்கிற தாபன விதிக்கோவைகள், இதை முறையில்லாது. அவர் நினைச்சாப்புல ஒண்ணு முறையில்லாது. இவர் இன்னும் இதை செய்ய சொல்ல சரி இதுவாரத்துக்கு அப்படி இருக்குது. ஆனால் அவருடைய நிர்வாகத்தை செய்யலாம். அவர் அதுக்கு தான் சில வைத்தியர்கள் சொன்னார். சில வைத்தியர்கள் இங்கே கடமையேற்ற முடியாமல் வெளியேறுகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தனியாக அவரை மட்டும் குற்றம் சாட்டினார். அவர் சார்ந்த சில நிபுணர்கள் இருக்கிறார்கள், அல்லது அவருக்கு கீழே அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிபுணர்களும் இருக்கிறார்கள், அவர்கள் வைத்திய நிபுணர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய இடங்கள் இவர் சேர்ந்தால் எனக்கு பிரச்சனை வரும், இவர் வந்தா எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று யோசிக்கிறார்கள். இருக்கலாம் தானே. அப்படி இருக்கும் போது அவர் என்ன செய்யலாம்? அவர் சொல்ல அப்படின்னா விட்டுட்டு போகலாம் தானே. அப்படி அல்ல. அவர் தன்னுடைய பதவி காலத்தை தக்க வைக்கத்தான் ஒவ்வொருத்தரும் விரும்புவார். இன்னொரு வந்தாலும் இதுதான் நடக்க போகுது. அப்புறம் என்னத்துக்கு நாம இருந்துட்டு போவோம்னு யோசிக்கலாம். இருக்கும் வரையும் ஏதாவது செஞ்சுட்டு போவோம்னு யோசிக்கக்கூடும். அந்த வகையில அவர் சில பேர் சொல்கிறார்கள், அவர் எல்லாத்திலையும் படம் போடுறார் வழியே ஒன்றும் செய்கிறார் இல்லை. ஜெயக்குமார், டாக்டர் ஜெயக்குமார் கூட அவர்கள் அதுல சொல்லியிருந்தார், அவர் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒரு ஒன்றும் செய்யல என்ன மாதிரி. அது தனிப்பட்ட பிரச்சனைகள். ஆனா சில பேர் அந்த வெளிப்படுத்துறது கூட எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் கொஞ்சம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட செய்திகளை போட்டு எப்பவுமே ஒரு நிர்வாகத்துக்கு விளம்பரப்படுத்தல் சில நேரத்தில் மக்கள் ஆதரவை கூட்டும். அவர் என்ன செய்யறார்? தனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும்
சில இது தனக்கு அவருக்கு வெளியில உள்ளுக்க நிர்வாக எதிரிகள் இருப்பார்கள் நிர்வாகத்துக்கு அதை சமாளிப்பதற்காக தன்னை ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஆளை செய்யக்கூடும். ஆக வகையில அவரை நாங்கள் 100 விதமாக அவர் ஒரு கெட்டவர் என்றோ அவர் ஒரு உதவாதவர் என்றோ அல்லது இவர் இந்த அவரால் தான் இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்திய அழிந்ததென்றோ யாரான்னு சொன்னீங்கன்னா அது தவறான விஷயம்.